நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அந்த வேலையில் இருக்கிற அபத்தம் அப்படின்றத பார்க்குறேன். திருச்சிக்கு பக்கத்தில் குமாரமங்கலம்னு ஒரு கிராமத்தில் சார் இதே மாதிரி ஒரு கண்மாயை வெட்டியிருந்தாங்க. ஒரு தடவை நான் போகும்போது அந்த கண்மாய் இருந்தது. அடடா என்ன இது புதுசாக இருக்குது அப்படின்னு அகலமாக தோண்டி எல்லாம் அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது, அருமையாக இருந்தது. ஒரு மாதம் கழித்து அந்த பக்கம் போனேன் சார், காணோம் சார். கண்மாயை காணோம் சார். என்னாச்சு? மழையில் அடிச்சுட்டு போயிருச்சு சார். ஓ, அந்த அளவில் தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு தான் கண்மாயை வெட்டி வச்சிருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் சார் மொத்தமே அது அகலம் இருக்கும். கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் இருக்குது, இத்தனை தான் செய்யணும் அப்படிங்கிற கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் யாரும் ஃபாலோ பண்ண மாதிரி தெரியல. நான் ஒரு வார்டு உறுப்பினர். நான் ஏரி வேலையினா ஏரியிலேயே இருக்காங்க. இதுக்கு ஏரிக்கு தண்ணி ஒரு ஏற்பாடு பண்ணுறது இல்லை. ஆமாம், ஆக்கிரமிகளுக்கு அகற்றது கிடையாது. இது 9 வகையான வேலை இருக்குது. மகளிர் சுகாதார வழக்கத்தை மேம்படுத்தலாம், கால்வாய்களை தூர்வாரலாம், அங்கங்கே இந்த சாலைகளை அமைக்கலாம், மண் சாலைகளை அமைக்கலாம், போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கிற இந்த மரங்களை எல்லாம் சாலைகளை வெட்டலாம். இதை எதையுமே செய்யறதில்ல சார். போகிறது வெறும் ஏரி வேலை மட்டும்தான். எத்தனை வருஷமாக ஏரி வேலை எல்லாம் சம்பரமாக்கம் ஏரியா இருக்குது எல்லா ஊர்லேயும். இவங்க யாருமே அந்த வேலையில் போய் செய்யலை. அங்கே சொல்லியிருக்கிறது என்னன்னா 8 மணி நேரம் வேலை இல்லைன்னா நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்கு அந்த இடத்துல நீங்கள் வேலை செஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் இவங்க யாருமே அந்த வேலை செய்யாதனால அவங்கள குறை சொல்கிறன்ற நோக்கத்தோடு தான் சொல்கிறாங்களே தவிர இவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? அவங்கள குறை சொல்லணும். அவங்க சிம்பிளாக வேலை செஞ்சுட்டு வந்துடுறாங்களே, ஆனால் நிர்ணயிக்கப்பட்ட வேலையை செஞ்சுட்டு வந்துடுறாங்க. அதனால தான் அவங்க சீக்கிரமாக வராங்க. ஓ, ஓகே. அசைன்டு ஜாபை சீக்கிரம் முடிச்சுட்டு அவங்க வர்றாங்க. அந்த வேலை செய்யக்கூடிய அத்தனை பேருமே எளிய மக்கள். இன்னும் கூட சொல்ல போனால் நான் இந்த கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறேன், மேற்கு மாவட்டம். அங்கே பணி செய்ய 80% பேர் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஆக இத்தனை நாட்களாக இவர்கள் ஒரு பெரிய பண்ணைகளில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஆட்கள் இப்போ தொழிலாளர்ன்ற ஒரு அந்தஸ்தோடு வெளியில் வந்து வேலை செய்கிறாங்க. அதை இவங்களால ஜீரணம் பண்ண முடியல. அந்த ஃபியூடல் சிஸ்டம் பிரேக் ஆனதை இவங்களால தாங்கிக்க முடியல. என்னடா இத்தனை நாள் நம்மகிட்ட இருந்தாங்களே, நம்ம கொடுக்குற காசை வாங்கிட்டு இருந்தாங்களே, கூப்பிட்ட நேரத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க, காலையில் 6 மணிலேருந்து நைட் 8 மணி வரைக்கும் வேலை செஞ்சாங்களே, இப்போ 8 மணிக்கு போகிறாங்க, 8 மணி நேரம் வேலை, 1 மணி நேரம் ரெஸ்ட்டு, அப்படிங்க ஒரு அஃபீஷியல் ஆஃபீஸ் மாதிரி ஒரு ஒர்க் பண்ணுறத ஜீரணிக்க முடியாமல் இருக்கலாம். வேற இவர்களுடைய மனநிலையை எப்படி பார்க்கிறீர்கள்? பொதுவாக இதை பற்றி குறை சொல்கிறவங்கலாம் ஒரு பொறாமை மனப்பான்மை தான். ஏன்னா அவங்க சும்மா இருக்கிறாங்க, நம்ம அது மாதிரி பண்ண முடியல, இந்த மாதிரி ஒரு பொறாமை மனப்பான்மை இருப்பதனால தான் இவங்க அதை பற்றி குற்றம் சொல்கிறாங்க. ஒரு 10 பைசா குற்றம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பொறாமை இருக்கிறது. அவங்கெல்லாம் சம்பாதிக்கிறாங்க, அவங்க வேலை செய்கிறாங்க. சார், இப்போ நான் இருக்கிற இடம் உத்தரமேரூர் சார், காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் உத்தரமேரூர். அந்த இடத்துல 73 பஞ்சாயத்து, நான் இருக்கிற இடம் 73 பஞ்சாயத்து. தமிழ்நாட்டிலேயே விரல் வெட்டி எண்ணக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய அதிகமான பஞ்சாயத்தில் எங்களுக்கு 73 பஞ்சாயத்து, 215 கிராமம் இருக்குது. ஜெராக்ஸ் எடுக்கும்போது அதில் பார்த்தேன் 20ஆம் தேதி எங்கள் ஊரில் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் இந்த 7 நாள் அந்த ஜெராக்ஸ் எடுக்கும்போது கிட்டத்தட்ட அந்த 7 நாளில் 60,000 பேர் உழைப்பு அதில் போட்டிருக்காங்க. அதில் 46,50,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. இந்த ஒரு பஞ்சாயத்துக்கே இவ்வளோன்னா கிட்டத்தட்ட 1 மாதம் எடுத்துக்கோங்க, 4 வாரமே எடுத்துக்கோங்க, 2.2 கோடி ஆகுது. அப்போ 234 தொகுதிக்கும் இந்த ஒரு வருஷத்துக்கு கணக்கு பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இதுக்கு மட்டுமே 22 கோடி கிட்ட ஆகுது. அப்போ அந்த பணம்லாம் விரயம் ஆகுது. ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது. நாடே இந்த 22 கோடியில் ஆடி போச்சுங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ பாம்பேலேருந்து குஜராத்துக்கு ஒருத்தர் பணம் எடுத்துகிட்டு போனார்ல, மூட்டை எடுத்துகிட்டு போனார், அந்த நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க. அது எத்தனை கோடி? 2500 கோடி. இதைத்தான் அவர் பொறாமைன்னு சொல்ல வர்றார். சாதாரண ஏழை மக்களுக்கு ஒரு 100 ரூபா 150 ரூபா காசு கொடுத்து ஒரு 22 கோடி ரூபா ஒரு இடத்துக்குன்னு செலவாகுது. அதை வந்து ஏதோ ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரமே அதனால சரிஞ்சு போயிருங்கிற மாதிரி இல்லைங்க சார். அது பயனே இல்லைங்க சார். அந்த 22 கோடி ரூபாய் பயனே இல்லை. அவர் சொன்ன மாதிரி வாடுறாங்க, திருப்பி அது மழை பெய்யுது, சரியுது, செலவு பண்ணி புண்ணியம் இல்லை, புண்ணியமே இல்லைங்க சார். ஓகே, அந்த வேலை நடக்கலைங்கிறது அவங்க கவலையாண்டி பொறாமை இல்லைங்க. பொறாமை இல்லைங்க சார், வேலை நடக்கலன்னு கவலை. வேற அவர் பொறாமை என்று சொல்லுகிறார். நாங்கள் பொறாமப்படுறோம் அப்படின்ட்டீங்க. என்னோட அம்மா போகிறாங்க, அத்தை போகிறாங்க, சித்தி சித்தப்பா போகிறாங்க, எல்லாரும் மேலேயும் நான் பொறாமப்படல. என் அம்மா மேலே நான் பொறாமப்பட முடியுமா? சரி, அவங்க எங்கள் வீட்டுக்கு போகிறாங்க, அந்த அந்த காசு வந்து எங்கள் வீட்லேயும் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த காசில் கூட நான் ஒரு வேளை சாப்பிட்ற ஏதோ எனக்கு வாங்கி கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் நான் ஏன் பொறாம பண்ணுறேன்? அப்படிப்பட்ட காசு நமக்கு எதுக்கு? ஏன் ஏமாற்றி வாங்குறீங்க? வேலை செய்யுங்க. இதே வந்து இந்த ஏரி வேலையில் கம்மாய் வேலையில் தான் போகணும்னு கிடையாது. அவர் சொன்னதாவது பொது அடிப்படையில் சொன்னார். இப்போ இவங்க வீட்லேயும் ஆளுங்க போகிறாங்க. மேபி எக்ஸப்ஷனலாக அவங்க அம்மா அப்பா போகலாம். பொதுவாக என்ன நினைக்கிறாங்கன்னா, கிராமப்புறத்தில் ஒரு அடித்தட்டு மக்கள் இந்த மாதிரி பணம் வந்து சம்பாதிப்பது ஒரு சில மக்களால் ஜீரணிக்க முடியல. அதை அவங்க வெறுக்கிறாங்க. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த திட்டம் மோசம், சும்மா ஓபி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இவருடைய பொருளாதார உயர்வு அவர்களை கொஞ்சம் கலங்க வைக்கிறது. ஓகே, நான் இப்போ இந்த பக்கம் வந்துடுறேன். இந்த ஸ்கீம், இந்த சிஸ்டம்
இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு ஒன்று வந்ததுனால அது இந்திய அளவில் உங்கள் வீடுகளில் அல்லது நம்ம ஊர்களில் விவசாயத்தில் எல்லாத்துலேயும் ஓவரால் இந்தியாவில் என்ன பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காத நினைக்கிறேன் சார்? முக்கியமாக நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு வழி இல்லாத நிலைமை ஏற்பட்டிருக்கு சார் இப்போ. ஏன்னா இங்கே வந்து சம்பளம் கிடைக்குது, சரி, உடம்பு வலிக்காம கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு வர முடியுது. இப்படி இருக்கிறதுனால இதையே அதிகமாக செய்யணும்னு போகிறாங்களே தவிர வயல் வேலைகளுக்கு வர்றதில்ல. நிலம் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களால இப்போ ஆட்கள் வராதனால பயிரை வைக்க முடியல. அவங்க என்ன செய்வாங்க? விவசாய கூலி வேலை பார்ப்பதற்கான ஆட்கள் வருவதில்லை. நேரடியாகவே விவசாயம் அதிக அளவில் பாதிக்கப்படுது சார். ஒன்று விவசாய பாதிப்பு, வேற அடித்தட்டு மக்களுக்கு மட்டும்தான் வேலைன்னு. இதில் பெரிய விவசாயம் கொண்டு அந்த வேலைக்கு போயிட்டு விவசாயம் பண்ணுறது கிடையாது. விவசாயம் பட்டு நட்டப்படுறதுக்கு வருமானம் வந்துடுது. விவசாயம் பண்ணி நட்டப்படுறதுக்கு போல நாமும் இதுக்கு போயிடுவோம். விவசாயம் பண்ணுறவங்களும் அங்கே போயிட்டாங்க. ஆமாம். ஓகே, ஒரு நிமிஷம் சார். அடுத்த ஜென்ரேஷன் விவசாயம் பண்ணுறதுக்கு தடுக்கிறாங்க. பிள்ளைங்களை நீ படிச்சு இடிச்சு எங்கடாச்சும் போயிரு, நீ விவசாயத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க சார்? நீங்க என்ன பண்றீங்க? நான் எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்கிறேன். ஓகே. வீட்டில் விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறோம். உங்க அப்பா என்ன பண்றாங்க? அப்பா விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன் நீங்க விவசாயம் பண்ணல? அப்பா விட மாட்டேங்கிறாங்க சார். எனக்கு ஒன்றும் புரியல சார். அதாவது இந்த திட்டம் வந்த காரணத்தினாலேயே அடுத்த தலைமுறை பிள்ளைகள் விவசாயத்துக்கு வரல நீங்க சொல்றது உண்மையா இருந்தா, இந்த திட்டம் வருவதற்கு முன்னதாகவே விவசாயியாக இருந்த உங்கள் அப்பா உங்களை விவசாயத்துக்கு அனுப்பியிருக்கணும். அப்பா விட மாட்டேங்கிறாங்க. வேற என்ன பிரச்சனை? வேலைக்கு சரியான நேரத்தில் ஆட்கள் கிடைக்காதனால, ஆல்ரெடி அவைலபிளாக அந்த ஆட்களே இந்த வேலைக்கு போகிறதுனால வேலைக்கு சரியான நேரத்தில் ஆட்கள் கிடைக்கிறதில்ல. இதனால் வந்து எங்கள் மாமனாரெலாம் அவரோட முக்கால்வாசி நிலத்தை இப்போ தரிசாக தான் போட்டு வச்சுருக்காரு விவசாயம் பண்ணாமல். இப்போ என்ன அவருக்கு தோணுதுன்னா, தரிசாக இருக்கிறதுனால பேசாமல் இதை நம்ம ஃப்ளாட் போட்டு விற்றுலாமோ, அவருக்கு பார்க்க இவ்வளோ நாள் நல்லா விவசாயம் பண்ண இடம் வந்து சும்மா இருக்கிறதுனால நம்ம பேசாமல் ஃப்ளாட் போட்டு விற்கலாம். ஏன்னா மன உளைச்சலை தருது. நம்ம இவ்வளோ நாள் பண்ண ஒர்க்கு இப்போ பண்ண முடியாமல் இருக்கோம் அப்படிங்கிறது. இப்போ எப்படி ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு குழந்தை பத்துக்காமல் இருக்கிறது எவ்வளோ மன உளைச்சல் தருதோ, அது மாதிரி நல்லா விளைஞ்ச விளைநிலம் ஒரு விளைச்சலும் இல்லாமல் இருக்கும்போது அவர் வந்து அவங்க ரெண்டு மாமனார் மாமியார் ரொம்ப வந்து மன வருத்தத்தை ஏற்படுத்துது. விவசாயம் நசிந்து போனதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அரசு ஒரு காரணம் இருக்குது, தண்ணி பிரச்சனை இருக்கிறது, பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இதை 100 நாள்னு சொல்கிறது வந்து நாங்கள் ஒப்புக்கொள்ள முடியாது. பல்வேறு ஆய்வுகள் வந்து 100 நாள் வந்து வேலை போயிடுச்சுன்னு சொல்றது ஒரு பெரிய மித்து அப்படின்னு ஷேட்டர் பண்ணிட்டாங்க. ஓகே, இதுக்கும் அந்த நிலம் தரிசா கிடக்கிறதுக்கு தொடர்பு இல்லை. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. பக்கத்தில் சார் லேபர் காஸ்ட் ஹஸ் கான் அப் சார். லேபர் காஸ்ட் ஹஸ் கான் அப். லேபர் காஸ்ட் ஹஸ் கான் அப். எஸ் சார். எவ்வளோலேருந்து எவ்வளோக்கு போயிடுச்சு? இப்போ கிட்ட பேஸ் வந்து 200லேருந்து 350க்கு போயிடுச்சு சார். ஓகே. ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு சாமில் ரன் பண்ணுறோம். அதுக்கு 20 நம்பர்ஸ் பீப்புள் வேணும். இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஃபார்ம் செக்டார், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டார், இதெல்லாம் வந்து டெம்பரரி இன்கம், டெம்பரரி ஜாப்ஸ் வருஷம் ஃபுல்லாக இருக்காது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த பைப்பு வளைக்கிறது, இந்த இரும்பு வளைக்கிறதுல போகிறவங்கலாம் இப்போ அங்கே போயிடுறாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, அவன் வந்து 500 rupees தரேன் இங்கே வந்து அவனை கூப்பிட்டு போயிடறான். ஸோ அவன் 350க்கு பதிலாக 500 அங்கே போயிடறான். ஸோ நம்மளுடைய ப்ரொடக்ஷன் ரன் ஆக நம்மளுக்கு சாமில் ரன் பண்ண முடியலை. ஓகே, ஒரு சாமில் வச்சிருக்கிறவருக்கு சரியான நேரத்தில் ஆட்கள் கிடைக்காம இருக்காங்க சார். வேற என்ன இந்த ஆள் பற்றாக்குறையால் என்ன தாக்கம்? சார் என் பிரச்சனை வேறு மாதிரி சார். நான் இந்திக்காரனை வச்சுருக்கேன் ஃபுல்லாக. அவன் பைய தூக்குனா சுத்தமாக போயிடுவான், கம்பெனி மூடணும். வந்தால் 40 பேர் வந்துடுவான். நான் என்ன சொல்கிறேன்னு அவனுக்கு புரிய மாட்டேங்குது, அவன் என்ன சொல்கிறான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு அடிக்கடி வந்து நான் கம்பெனிலையோ இல்லை வீட்டில் சொல்லிக்கிட்டு இருக்குது. ஒரு படத்தில் அந்த வடிவேலு ஃப்ரெண்ட்ஸில் வேலை பெயிண்ட் அடிப்பான் பாருங்கள், இப்படி கூப்பிட்டா 40 பேர் இங்கே வந்துடுவான். ஓகே, ஆமாம் 40 பேர் வந்துடுவான். போடானா எல்லாம் போயிடுவான், இதை அப்படி போட்டு போயிடுவான். இப்படி பாடாப்படுத்தினுக்கிறேன், நெஞ்சு வலிக்குது எனக்கு. தமிழ் ஆளுங்க டிரைவருங்கெலாம் வச்சுருக்கேன் சார். இவன் எப்போ வருவான்ட்டு கம்பெனி திறந்துட்டு நான் வாசலில் நின்று பார்ப்பேன். ஃபோனும் எடுக்க மாட்டான், ஒன்றும் எடுக்க மாட்டான். சரி இவனை வச்சுருக்கோமே, கம்பெனிலே படுத்துக்கிறான், இங்கேயே ஆகி சாப்பிட்டுக்கிறான், சாப்பாடு போடுறான், எல்லாமே செய்கிறோம். ஆனால் வந்து மொழி நம்மளுக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. இது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவனை ஒன்று சொல்ல முடியல, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சார். என்ன தொழிலில் இருக்கீங்க? நான் பிளாஸ்டிக் ரீப்ராசஸ். பிளாஸ்டிக். ஸோ இப்போ நார்த் ஈஸ்ட்லேருந்து இருக்கக்கூடிய பசங்க ஆமாம், வேற வழி இல்லை சார். ஆளை இல்லாமல் கம்பெனி மூடி வச்சுக்கிறதுக்கு அதுக்கு டீலர் இருக்காங்க, நம்ம ஆளை வச்சு கூப்பிட்டு வராங்க. நம்மளை சட்டை பண்ணவே மாட்டான். நம்ம ஒன்று சொன்னால் அவன் ஒன்று செய்வான். ஒன்று புரிஞ்சுக்கிற தன்மை அவனுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுதான் வந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது சார். இது இப்போ நம்ம இங்கே இருக்கிற ஆளுங்க வந்து ரொம்ப செழிப்பாயிட்டாங்கன்னா எப்படின்னா, வேலையே செய்யாமல் காசு வரணும், அரிசி வாங்கிடணும், மற்ற ஜமான்லாம் வாங்கிடணும், அப்படி தான் போயிட்டுருக்காங்க. சொன்ன மாதிரி கொஞ்சம் இடம் வச்சுருக்காரு. வேலைக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா என்ன சொல்கிறாங்க? எது பாப்பா கம்பெனியில் வந்து வேலை 750 ரூபா கேட்பாரு. இங்கே 750 ரூபா கேட்பாரு. காலைல 10:30 மணிக்கு வருவான், வந்துட்டு 1 மணிக்கு சாப்பிடுவாரு. 5 மணி அப்படி இறங்குற சூரியன் அப்படி அமுங்குற நேரம் பார்த்து எல்லாம் இற கட்டிவிடுவார். ஓகே, 750 ரூபா சம்பளம். இவங்களுக்கு எவ்வளோ சம்பளம்? இவங்களுக்கு 350 ரூபா. எங்கள் டீம் ஒர்க் பண்ணி நாங்கள் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் வரைக்கும் நார்த் ஈஸ்ட்லேருந்து வரக்கூடிய பசங்களுக்கு நம்ம 200 ரூபா சம்பளம் கொடுக்குறோம். சாப்பாடு அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கணும், அங்கேயே இருக்கணும். சாப்பாடும் போடுறோம் சார். அதான் சாப்பாடு போடுறது ஒன்று, அல்லது சமைச்சு அவங்களே சாப்பிட்டுப்பாங்க, அங்கேயே தங்கிப்பாங்க. கம்மி 200 ரூபா சார். அவன் என்கிட்ட 7-8 வருஷமா இருக்கான். அப்போ அவனுக்கு எப்படி 200 ரூபாயில நீங்கள் பண்ண முடியும்? 7-8 வருஷம் இருக்கிறவனுக்கு கூட அவன் ஆயிடுச்சு 400 ரூபாய் ஆயிடுச்சு.
1000 தான். 4 வருஷம் இருந்தால் எவனாக இருந்தாலும் காசு கொடுக்கணும். வீட்டு வேலைக்கு ஆள் கிடைக்கல. வீட்டு வேலைக்கு ஆள் கிடைக்கும். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வேலைக்கு பார்த்தா போனால் நமக்கு வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் வேணும். முந்தினா இந்த 100 நாள் வேலைக்கு முன்னாடி ஆயாக்கள் இருப்பாங்க, இல்லை கொஞ்சம் சின்ன பொண்ணுங்களும் இருப்பாங்க வீட்டில். ஒரு வேலைக்கு கூப்பிட்டா வருவாங்க. ஒரு 2000 ரூபாய் சம்பளம், 1500 ரூபா சம்பளம் கூப்பிட்டா கூட வருவாங்க. இப்போ கூப்பிட்டா எனக்கு நான் நோகாமல் போய் 100 நாள் வேலை திட்டம் போயிடுறேன். நான் எப்படி வீட்டில் வந்து பாத்திரம் வளர்க்குவேன், சமையல் பண்ணுவேன், எனக்கு இந்த வேலை தான் ஈஸி, இது கஷ்டம். ஸோ வீட்டு வேலைக்கு ஆள் கிடைக்கல அப்படின்னு. கிராமப்புறங்களில் வந்து பெண்களோட நிலை வந்து மிக சிக்கலாகிட்டு இருக்கு. குடும்ப உறவுகள் வந்து ரொம்ப சீர்குலைஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த 100 நாள் வேலை திட்டத்தில்னு சொல்லலாம். எப்படின்னா ஏற்கனவே வந்து இங்கே மாதம் வந்து 20 கிலோ அரிசி தர்றாங்க, இலவச அரிசி கிடைக்கிது, நிறைய இலவச வேட்டி சேலைகள் இருக்குது. இது இல்லாமல் இப்போ வந்து 100 நாள் வேலை திட்டத்தில் வந்து பெண்களுக்கு குறிப்பாக 40 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் எல்லாம் வேலைக்கு போய் ஏதோ கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு வராங்க. இப்போ இந்த ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, நம்ம தமிழ் ஆட்கள் லட்சக்கணக்கான பாட்டில் தினசரி குடிச்சிக்கிட்டே இருக்காங்க தமிழைங்க. தமிழ் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிக கிராமப்பகுதியில் வந்து ரொம்ப சீரழிஞ்சு போய்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த 100 நாள் வேலை திட்டம், அந்த திட்டத்தோட நோக்கம் அருமையானது, மிக நான் வரவேற்கிறேன். ஏன்னா அந்த திட்டம் இல்லைன்னா மகாராஷ்டிராவிலையும் ஆந்திராவிலையும் எப்படி ஆயிரக்கணக்கான விவசாயிகள் தற்கொலை செய்துவிட்டு போனாங்களோ அது மாதிரி தமிழக விவசாயிகள் செத்துருப்பாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி உயிர் வாழ்கிறாங்கன்னா அந்த திட்டம் தான் காரணம். ஆனால் அந்த திட்டத்தினால் இன்னொரு விளைவு என்னென்னா பெண் தான் எல்லா சுமையும் சுமக்க வேண்டியிருக்கு கிராமங்களில். இந்த 100 நாள் சம்பளத்தை வாங்கி தான் அவங்க மது வந்து கிடையாது. இதில் வந்து 100 நாள் வேலையில் கிட்டத்தட்ட 90% பெண்கள் தான் வந்து வேலை பார்க்குறாங்க. அந்த காசு அவங்களுக்கு தான் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வங்கி கணக்கு போகுது. இப்போ அதனால் இந்த நாள் தான் வந்து சமுதாயம் சீரழிது, இதனால தான் வந்து தண்ணி போட காசு கிடைக்குதுன்னு அவர் சொல்கிறத என்னால் ஒத்துக்க முடியாது. அவங்க 100 ரூபாய் வச்சுக்கிட்டு அவங்க தான் சொந்தம் இருக்காங்க. ஆனால் இது குடும்பத்தை யார் பார்க்குறது கிராமங்களில்? இவனுக்கு பொறுப்பு இல்லை. பொறுப்பு இல்லாமல் போகிறதுக்கு, ஏன்னா பெண்ணிட்ட பணம் இருக்குல்ல, நீயே பார்த்துக்க, நீ இலவச அரிசி இருக்கு வச்சுக்க, நீயே இப்போ இப்படி இந்த சுயமாக வந்து, ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கும்போது ஒவ்வொரு குழந்தையும் 2 கைகளோடு பிறக்குது. அந்த 2 கைகளோட உழைச்சி தான் அது வயிற்றுக்கு சாப்பிட முடியுங்கிறது தான் இயற்கை படைச்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம தமிழ் சூழலில் வந்து இந்த ஒரு அருமையான திட்டம் வந்து எப்படி போச்சுன்னா வந்து ஆண்கள் கிராமப்பகுதியில் வந்து உழைக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தலையில் சுமையை தூக்கி வச்சுட்டு ஒதுங்கி போகிறதுக்கான ஒரு சூழல் ஏற்படுது. இதுக்கு ஒரு சரியான பதில் சொல்ல முடியுமா? ஆண்கள் நிறைய தண்ணி போட்டுக்கிறாங்க, குடிபோதைக்கு போயிருக்காங்க அப்படிங்கிறது 100 நாள் வேலைக்கு போயிட்டுருக்க குடும்பத்துக்குள்ளேயும் நடக்குது, மற்ற குடும்பத்திலையும் நடக்குது. இது ஏதோ 100 நாள் வேலைவாய்ப்புக்குள்ளே போயிட்டு இருக்க பெண்களுடைய குடும்பத்துக்குள்ளே மட்டும் நடக்கிறதாக நம்ம அதை பார்த்துருவோம். இது ஒட்டுமொத்தமாக ஒரு சமூக சீரழிவு இந்த குடியினால் வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வெறும் 100 நாளைக்கு தான் அந்த காசு கிடச்சிருக்கு. ஆனாலும் குறைந்தபட்சமாக தன் குடும்பத்தை கொஞ்சம் காப்பாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பை வந்து இந்த திட்டம் அவர்களுக்கு கொடுத்துருக்கு. அதனால் இதை அதோட லிங்க் பண்ணுறதுங்க வந்து நம்ம மறுபடியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அதை புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிகப்பெரிய கிராம பகுதியிலேருந்து வந்திருக்கேன். அங்கே நிறைய நான் வந்து நேரடியாக பார்த்ததை வச்சு தான் சொல்கிறேன். செந்தமிழன் எப்படி பார்க்குறீங்க இதை? இது வந்து உழைக்கும் மக்களை வந்து அந்தரங்கத்தில் தலையிடுற பார்வை இது எல்லாமே. அவன் சாப்பிட்றான், 1 மணிக்கு சாப்பிட்றான், 12:30க்கு சாப்பிட்றான், அவன் குடிக்கிறான், இது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத வேலை. உங்கள் தொழிற்சாலையிலையோ அல்லது உங்கள் பண்ணையிலையோ வேலை பார்க்குறாங்கன்னா நீங்கள் சம்பளம் கொடுக்குறதோட உங்களுக்கும் அவங்களுக்கும் ப்ரொஃபஷ்னல் ரிலேஷன்ஷிப் கட் ஆகிடுச்சு. இல்லை நான் பர்சனலாக தான் பார்க்குறேன்னு நீங்கள் சாப்பிட்றத பற்றியோ குடிக்கிறத பற்றி பேசக்கூடாது. விவசாயம் என்பது வந்து தொழில் அல்ல, எப்பொழுதுமே அது தொழிலாக மாற்றவே முடியாது. தொழிலாக மாறும் பொழுது மக்கள் தொகையை வந்து இன்றைக்கி 7 கோடியாக இருக்கிறது 70 லட்சம் ஆகிடும். விவசாயிகள் மட்டும் சாப்பிட்டுட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கலாம், ஏன்னா தொழிலாக பண்ண முடியாது. இது லைஃப் ஸ்டைல். விவசாயம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. ஒரு தோட்டம் இருக்குன்னா அந்த தோட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் வந்து குடும்பமாக வந்து வேலை செய்யணும், இருக்கிறத வந்து கூடுமான வரைக்கும் பிரிச்சுக்கணுன்றது தான் உன்னதமான வாழ்க்கை முறை. இது கெட்டு போனது ஒரு 600-700 ஆண்டுகளாக கெட்டு போய் இந்த ஜமீன்தார் முறை, பண்ணை அடிமை முறையெல்லாம் வந்து தான் இன்றைக்கி வந்து அவுத்து விட்டா போதுன்னு தான் விவசாயிகள் கூலிகளாக மாறிட்டு இருக்காங்க. இவங்க இன்றைக்கி மாறுறதுக்கு காரணம், உங்கள் தொழிற்சாலைக்கு வேலைக்கு வராததுக்கு காரணம், குடிக்க போகிறதுக்கு காரணம் எல்லாமே வந்து நீங்கள் தான். நீங்கள் எப்படி நடத்துனீங்க? இன்றைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு அவன் வந்து தொட்டிலில் குழந்தைய கட்டிட்டு ஆட்டிகிட்டு இருக்குது, உங்களுக்கு கண் உறுத்துது. 12:30 மணிக்கு சாப்பிட்றத பற்றி நீங்கள் இன்றைக்கும் புகார் சொல்கிறீங்க, ஒரு மீடியாவில் பேசுகிறீங்க. ஏன் நீங்களாம் சாப்பிட மாட்டீங்களா 1 மணிக்கு? வேலை செய்யலைன்றதை பற்றி பேசுங்க. சாப்பிட்றத பற்றி இங்கே இன்வேரியபிளாக பேசுகிறாங்க. அது போல் ஒரு பாவ செயலுங்கிறது, அந்த சிந்தனையே பாவம்ன்றது எண்ணமே இல்லையே. ஒருத்தன் சாப்பிட்றத பற்றி நீங்கள் எப்படி இவ்வளோ ஓப்பனாக ஒரு கேமராவில் எப்படி பேச முடியும்? குடிக்க தான் செய்கிறாங்க. நீங்கள் வந்து குடிக்கு எதிராக பேசுனீங்கன்னா நானும் அதை பற்றி பேசுகிறேன். நீங்கள் குடிக்க எதிராக பேசுகிறீங்களா, ஒரு கூலி தொழிலாளி குடிக்கிறத பற்றி பேசுகிறீங்களா? சார், ஒரு மணி நேரத்துக்கு 25 லட்சம் ரூபா ஃபீஸ் வாங்கிட்டு வந்து குடித்தா ஒத்துக்குவீங்களா? அப்போ அவங்க வீட்டில் அந்த பெண் சுமக்கவே இல்லையா எதையுமே? அவங்க மனச்சுமையை சுமக்கிறாங்க, இங்கே பணச்சுமையை சுமக்கிறாங்க. சுமைன்றது ஒன்று தான் பெண்ணுக்கு எல்லா சமூகத்துலையும். நம்ம அதை பற்றி பேசுவோம். 100 நாள் வேலை திட்டத்துக்கும் இந்த குடிப்பழக்கத்துக்கும் லாஜிக்கலாக எந்த தொடர்புமே கிடையாது.
ஓட்டு போடுறதுக்கு சரக்கு வாங்குறாங்க. நான் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறேன். ஒரத்தநாடு பகுதியில் போன முறை நடவு நட்ட பொழுது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஆண்களுக்கு குவார்ட்டர் பாட்டிலும் பிரியாணியும் வாங்கி கொடுத்து களை பறிப்பதற்கும் நடவு நடுறதுக்கும் கூப்பிட்டாங்க. நீங்கள் கேட்டு பாருங்கள். இன்றைக்கி குடி பிரச்சனைன்னு சொல்கிறீங்க, ஆனால் விவசாயம் பண்ணுறவன் குவார்ட்டர் பாட்டில் கொடுத்து கூப்பிட்றான். இதுக்கு என்ன பதில் வச்சுருக்கீங்க? உங்களுக்கு வேலை நடக்கணும். அவன் குடித்தா என்ன, குடிக்கலைன்னா என்ன, சூதாடனா என்ன, அதை பற்றி நீங்கள் என்றைக்கும் கவலைப்பட்டவர்களே கிடையாது. இன்றைக்கு பாசாங்க பண்ணுறீங்க. அதாவது குடிங்கிறது தனிப்பட்ட மனிதனுடைய விருப்ப வெறுப்பு சார்ந்ததில் எனக்கு நம்பிக்கை இருக்குது. தனிப்பட்ட மனிதன் சம்மந்தப்பட்ட விஷயம் குடியை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது அவங்களுடைய ஆட்சேபனை இல்லை. ஆனால் இந்த குடி என்பது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை பிடிக்கும்போது என்ன ஆகும்? இன்றைக்கி வந்து நீங்கள் நினைக்கிறீங்களா, நீங்கள் வந்து செந்தமலன் வந்து என்ன கிராமங்களே இருக்குது 6 மணிக்கு குடிக்கக்கூடிய நான் வந்து குடி வந்து என்ன ஆகும்னா ஒரு குடும்பத்தை கெடுக்க தானே செய்யுது. அந்த குடும்பங்கிறது எப்படிப்பட்ட கிராமங்களில் இதுக்கு முன்னால் வந்து பெண்கள் என்னன்னா அவங்க இருந்தாங்க. பெண்களே வந்து என்னென்னா பணம் கிடையாது கையில், எப்படி இருந்தாலும் புருஷனை வந்து மிரட்ட முடியும். இன்றைக்கி என்னென்னா அவங்க வச்சிருக்கல நீயே பார்த்துக்க அப்படின்னு போகிறதுக்கான ஒரு சின்ன இது. நான் குடிக்கக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். குடிக்கிறது குடிக்காது அவரவர் சொந்த விருப்பம் அப்படிங்கிற கருத்து. இல்லை, 100 நாள் வேலை திட்டத்துக்கும் இந்த கல்ச்சுரல் பிரச்சனைக்கு சம்மந்தம் இல்லைன்றது தான் என்னோட ஆர்குமெண்ட். இது செந்தமிழன் சொல்கிறது சரியான விஷயம். இதை வந்து குடியோடு போட்டு நம்ம குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடிப்படையான இந்த 100 நாள் வேலை திட்டம் உண்மையில் அடிப்படையில் புரட்சிகரமான திட்டம். அது வந்து புரட்சிகரமான மாற்றங்களை சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. சரி, அவங்க சொன்ன மாதிரி ஆண்டாண்டு காலமாக பண்ணையடிமை முறையிலே சிக்கி சீரழிந்து கொண்டிருந்த, உரிமைகளை இழந்து தவித்துக் கொண்டிருந்த விவசாய தொழிலாளர்களுக்கு இது உரிமை பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அவர்களுக்கு தன்னம்பிக்கையை வாங்கி கொடுத்திருக்கிறது. எப்பொழுது வேலைக்கு செல்வது, எப்பொழுது வேலைக்கு செல்ல வேண்டாம் என்பதை தேர்வு செய்வதற்கான உரிமையை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறது. அதுவரை அது வரவேற்கத்தக்க திட்டம். இப்போ இந்த 100 நாள் அதாவது என்னென்னா, ஏற்கனவே வேட்டியோடு இருந்தவனுக்கு ஒரு சட்டையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம். ஆனால் இந்த திட்டம் என்ன செய்திருக்கிறது என்றால், ஏற்கனவே விவசாயம் நடந்து கொண்டிருக்கிற நாட்களிலேயே கொண்டு போய் இந்த வேலையை திணித்து விவசாயத்தையும் பாழடித்து இவர்களுக்கு கூடுதலாக வேலையை கொடுப்பதற்கான வாய்ப்பை மறுத்திருக்கிறது. அதாவது அது வந்து முதல்ல வந்து 150 நாள் வேலை உறுதியளிப்பு திட்டம், இப்போ அது சட்டம், அது ஆக்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆக்ட் என்னன்னா, ஆக்டுக்கு ஒரு பொருளாதார கெயின் பற்றியெல்லாம் கவலை இல்லை. அது சொசைட்டியில் ஒரு ரிஃபார்ம் ஏற்படுத்தும். அதுதான் அதுக்காக எவ்வளோ வேணாலும் இழக்கலாங்கிறது தான். அதாவது வந்து சுதந்திரம் வாங்கின அடுத்த நாள் வந்து 18 வயசு 21 வயசு நிறைவடைந்த அத்தனை பேருக்கு வாக்குரிமை கொடுப்பது அப்படிங்கிறதுக்கா வந்து எதிர்ப்பு என்னங்கிறது தெரியும். நீங்கள் அந்த வரலாற்றை பின்னாடி பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபை விவாதங்களில் அது தெளிவாக பதிவாகிருக்கு. அதுக்கு அவ்வளோ எதிர்ப்பு இருந்தது. ஆனால் இன்றைக்கி அந்த எதிர்ப்பு அபத்தமானதுங்கிறத நம்ம காலம் நமக்கு உணர்த்தி இருக்குது. நீங்கள் இந்து சிவில் உரிமை சட்டம் வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் இந்தியாவில் விவாதத்தில் இருந்தது. ஆனால் ஒரு வரி மாற்றம் இல்லாமல் அம்பேத்கரும் நேரும் உருவாக்கிய அந்த திட்டம் 10 ஆண்டுகள் கழித்து நடைமுறைக்கு வந்தது. இவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் உண்மை. நீங்கள் இந்த நடைமுறை பிரச்சனைகள்லாம் மறுக்கவே கிடையாது. நாம் அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஆந்திர பிரதேசத்தில் வந்து மெஹபூப் நகர் மாதிரி மாவட்டங்களில் வந்து நீங்கள் மும்பைக்கு போனே ஓடிடுவான், நீங்கள் மடார்னு ஓடிடுவான். ஆனால் இன்றைக்கி வந்து அந்த நிலைமை இல்லை. அது அவனை அங்கே இருக்க வச்சிருக்கு. நான் இதோடைய பெரிய இது விவசாயத்துக்கு நான் 10 வருஷமாக விவசாயிகளுக்காக பேசுகிறேன். விவசாயிகளுக்காகத்தான் நான் அரசியலை பிரதிநிதித்துவப்படுத்திட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து விவசாயம் நலிந்து போனதுக்கு நிறைய காரணிகள் இருக்குதுன்னு நம்புகிறேன். 1 லிட்டர் பாலுக்கு 1 ரூபா கூடுதலாக தராத சமூகம் வந்து இதனால் விவசாயம் கெட்டு போச்சுன்னு விவசாயிகளாக இருந்த நான் கூட சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுக்கு வேறு காரணிகள் இருக்குது. இந்த சமூகத்தில் 1 ரூபா விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு கூடுதலாக தர எதிர்த்தரப்பில் இருக்கிற யாருக்கும் அடிப்படை மனது கிடையாது. எங்கள் தரப்பில் கூட நிறைய பேர் இருக்கலாம், அதுதான் உண்மை. ஆனால் அந்த டிபேட்டில் இருக்கக்கூடிய நடைமுறை பிரச்சனைகள் அவங்க சுட்டி காட்டுறது நான் எல்லா பிரச்சனைகளிலும் நடைமுறை பிரச்சனைகள் இருக்கிறது. நீங்கள் இந்த ஒர்க் எஃபிஷியன்சியை கொண்டு நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் கொடுத்து பாருங்கள், எவ்வளவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவுட்புட்டை பற்றி நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் பேசி பாருங்கள், அந்த அவுட்புட் எவ்வளவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதை விட ரொம்ப கம்மியாக. இன்னுமே சொல்லப்போனால் இந்தியாவில் மிக பரந்த அளவில் சோசியல் ஆடிட் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரே ஸ்கீம் இதுதான். இது பரவலாக சோசியல் ஆடிட்டை வந்து ஒரு பார்ட்டாகவே இந்த ஆக்ட் கொண்டுட்டு வந்திருக்கு. 2வது, இது மனிதாபிமானம் சார்ந்தது தான். காலங்காலமாக உழைச்சிருக்காங்க. ஒரு பெரும் சமூகம் ஒரு பெரிய காலகட்டம் உழைச்சி வந்திருக்கு. அது கொடுக்குற பிஎஃப் தான். நீங்கள் சும்மா கூட அவன் சாப்பிட்டு போட்டுங்கிறேன். பெண் அதனால் யாரும் சாப்பிட்டு தான் போகிறாங்களே. அது ஏன் இவ்வளோ ஒரு இதாக பார்க்கணும்? அவங்க நடைமுறை பிரச்சனைகள் இதில் சொத்துக்களை உருவாக்குறத பற்றி, புதிய சொத்துக்களை உருவாக்குறத பற்றி, சொத்துக்களை பராமரிக்கிறத பற்றி எல்லாமே ஆக்டில் இருக்குது. இதெல்லாம் நடைமுறைக்கு வரணும்னு தான் நானும் விரும்புகிறேன். அதில் இதில் நான் அடிப்படையான விஷயத்தை முன்வைக்கிறது என்னென்னா, சாப்பிட்டு தான் போகிறானே.